அடுத்தபடியா சௌந்தர்யா இருக்காங்க. போன புல்லட்டின்குள்ள அவங்க பேசியிருப்பாங்க. நம்ம டர்ன் வரணும் இல்லையா? சௌந்தர்யா கிட்ட இப்ப நம்ம கேட்க போறோம். சௌந்தர்யா எப்படி இந்த உருவத்துக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து அளவே இல்லையப்பா, இதுக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி டப்புன்னு வெடிச்சிருவாங்க. அதை வந்து நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க சௌந்தர்யா, உங்களுடைய இந்த அனுபவம் நியூஸ் தமிழோட உங்களோட பயணம் பத்தி சொல்லுங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா என்ன பண்ண முடியுமோ அது ஓகே. ஸோ எனக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா தமிழ் படிக்க பிடிக்கும். எனக்கு அதை படிச்சே ஆகணும். ஸ்கூல்லேருந்தே சரி, ஏதாவது ஒன்று நம்ம கிளாஸில் எழுந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து எனக்கு தமிழ் மட்டும் அது என்னன்னு தெரியாது, படிச்சுட்டே இருக்கணும். எனக்கு அதுக்கான ஒரே ஒரு இடம் பார்த்தா வந்து நியூஸ் மட்டும் தான். நியூஸை பற்றிலாம் எதுவுமே தெரியாத காலத்தில் சும்மா ஒரு ஆடிஷனாலே ஓடினதுலாம் இருந்திருக்கு. யாருமே சரி இன்னைக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்னைக்கு வந்து நம்ம இன்னொருத்தவங்களை நம்ம க்ரூம் பண்ணிக்கிறோம், சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாம வரும்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடையாது. நமக்கு கூட இருக்க யாருமே வந்து சப்போர்ட்டுங்கிறத தாண்டி ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது நாமளே கற்றுக்கிறது தான். டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நமக்கு வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குது. ஸோ என்ன தோணும் அப்படின்னா வந்து இப்போ லைக் ஹாசினி வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க வந்து இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடி கூட இங்கே வரும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன், பேச